இந்திய விமானப்படையின் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தட்டி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விமானப்படையின் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தட்டிச் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு புதிதாக நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்கும் திட்டம் நீண்ட காலமாகவே கிடப்பில் கிடக்கிறது. 15 ஆண்டுகளாக இந்திய விமானப்படை முயற்சி செய்தாலும் பல்வேறு காரணங்களால் திட்டம் கைகூடவில்லை. இப்போது நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்குவதற்கான 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தட்டிச் செல்லலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு 6 எரிபொருள் நிரப்பும் விமானங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டன. இதில் இஸ்ரேலின் இஸ்ரேல் ஏர்கிராப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மட்டுமே இந்தியாவின் நிபந்தனையை ஏற்றதாக தெரியவந்திருக்கிறது. அதாவது 30% இந்திய தயாரிப்பு பொருட்களை திட்டத்தில் பயன்படுத்த இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. திட்டத்தின்படி இஸ்ரேல் ஏர்கிராப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பழைய பயன்படுத்தப்பட்ட போயிங் 767 கமர்ஷியல் விமானங்களை வாங்கி அதனை நடுவானில் எண்ணெய் நிரப்பும் விமானமாக மாற்றி இந்திய விமானப்படைக்கு வழங்கும் என பாதுகாப்பு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு செக்டரில் இந்தியா இஸ்ரேல் இடையிலான ஒத்துழைப்பு புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. இந்திய பாதுகாப்பு செக்டரில் கால் பதிப்பதை விஸ்தரிக்க இஸ்ரேல் தீவிரம் காட்டும் வேளையில் இந்திய விமானப்படைக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தட்டிச் செல்ல இருப்பது முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது.